வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா 5 ரூபா கட்டை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒரு புதுமையான வீடியோ தான் நம்ம எப்போதும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 5 ரூபாய் டிராக்டர் கட்டை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 கட்டு கொடுத்துருக்குங்க. 6 கட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பர் கட்டா இருக்குங்க. இந்த கட்டெல்லாம் எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, எந்த மாதிரி புழக்கத்தில் இருந்துச்சு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ அடுத்த வர ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கட்டு பாத்தீங்கன்னா 1975ல இருந்து 1997 வரை பாத்தீங்கன்னா புழக்கத்துல, அதாவது வெளியிட்டிருக்காங்க, புழக்கத்துல இருந்திருக்கு இந்த கட்டெல்லாம். இது பாத்தீங்கன்னா முன்னாடி அசோக் சிக்கல் சிம்பிள் இருக்கு, 5 ரூபான்னு இருக்கும் பாருங்க. இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் முன்னாடி வருங்க, வாட்டர் மார்க் பக்கத்துல வரும். அந்த காலகட்டத்தில் இருக்க கட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பின் அடிச்சுதான் வச்சிருப்பாங்க. பின் அடிக்காம கட்டே வராது, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா காலங்கள் கடந்து வந்தாலும் கட்டு பாத்தீங்கன்னா கட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் கலர் மாறாம சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷனுங்கிறது இப்ப ஆரம்பிக்கல. இந்த கலெக்ஷனை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில் இதுல புழக்கத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டை தூக்கி வச்சிருவாங்க. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்ப 500 ரூபாங்க. இப்ப அந்த வேல்யூவுக்கு வராது, இப்ப ஜாஸ்தியா தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கலர் சைடு காமிக்கிற பாருங்க, எந்த கட்டுலையுமே சரிங்க கொஞ்சம் கூட அழுக்கு படிஞ்சிருக்காதுங்க. இந்த கட்டு பாத்தீங்கன்னா என் கை சுத்தமா இருக்கு. அதனாலதான் கட்டை பாத்தீங்கன்னா நான் கவர் எடுத்து வச்சிருக்கேன். மீதி கட்டு எல்லாமே கவர் போட்டு தான் வச்சிருப்பேன். பாருங்க, அந்த கட் பண்ண சேப்பு முத கொண்டு இன்னமும் அப்படிதான் இருக்கும். பொதுவா அப்ப இருக்க நோட்டு எல்லாமே பின் அடிச்சுதான் வரும். எங்கேயுமே பின்னோட அழுக்கு கிடையாது. பாருங்க, பின்னு திருப்படிக்கல. சில கட்டுலாம் பாத்தீங்கன்னா திருப்பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி கட்டு தான் நம்ம லூஸ்ல பிரிச்சு போடுறது. பின்னாடி டிராக்டரி படம் போட்டது, அதாவது முதல்ல இதுதான். இந்த நோட்டு தான் 1975ல மான் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சு வெளியிட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டு பாத்தீங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்துங்க. ரெண்டாவது சி ரெங்கராஜா. அதாவது நம்பர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபேன்சி நம்பர்லாம் பாத்தீங்கன்னா 70D 570501 கட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த கட்டு எல்லாமே. அடுத்து இந்த கட்டு பாத்தீங்கன்னா அதாவது சி ரெங்கராஜ் கவர் தாங்க அப்படி இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நோட்டு பக்காவா இருக்கும். பாத்தீங்கன்னா 20S 603501 நோட்டுலாம் ஃப்ரண்ட் பேக் எல்லா சைடு எல்லாமே கட்டுற மாதிரி, எங்கேயுமே அழுக்கு இருக்காது. சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு இந்த நோட்லாம் பாத்தீங்கன்னா. அடுத்து பாத்தீங்கன்னா மல்கோத்ரா 97N 735801 இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் பாருங்களேன், எல்லா இதுலையுமே சூப்பரா இருக்கு பாருங்க. எங்கேயுமே அழுக்கு இல்லாம சூப்பரா இருக்கு பாருங்க. அருமையா இருக்குங்க. இந்த மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கட்டெல்லாம் இன்னைக்கு வெளியிட்ட வருஷம் பாத்தீங்கன்னா 55 வருஷம் தாண்டி வந்துருச்சுங்க. தாண்டி வந்தாலும் 56 வருஷம் தாண்டுது, 60 வருஷத்தோட போதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கும் காலங்கள் கடந்தாலும் கண்டிஷன் மாறாம சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா. அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல கலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே சி ரெங்கராஜ் மல்கோத்ரா அந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த கட்டு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வேல்யூக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். ஆனா கலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அப்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா அப்பவே முக்கியத்துவம் கொடுத்துதான் காலங்கள் கடந்து வந்தாலும் கட்டு கட்டாவே இருக்கு. இன்னும் ஒரு 50 வருடம் கடந்தாலும் இன்னமும் கட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது இப்போ பாத்தீங்கன்னா 2026 ஒரு 2075லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புத்தம் புதுசாவே இருக்கு. கட்டு மாறாதுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நான் கடையில வைக்கும் போதே இந்த கட்டெல்லாம் எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த கையில வச்சு இப்படிம்பாங்க. அப்படியே எனக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா நெஞ்ச கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு ஹார்ட் பீட்டே எனக்கு ஒரு மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டெல்லாம் அந்த மாதிரி அழுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 60 வருடம் கடந்து வந்துட்டுனா கண்டிஷன், அதாவது பாத்தீங்கன்னா நோட்டோட தன்மை மாறும், நோட்டோட திக்னஸ் கொஞ்சம் இதாகும். டப்புன்னு அந்த மாதிரி அடிச்சு இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி நசுக்கிறது, இப்படி செய்யறது, இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்கள் கடந்து வரனால தன்மைகள் மாறி வரும். அதை நம்ம நாணய சேகரிப்புல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாணயத்தையும் சரி பார்த்து பத்திரமா வைக்கணும். கரன்சியை பொறுத்தவரை சரி பத்திரமா வைக்கணும். ஏன்னா இருக்க வந்தாதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 ரூபா நோட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆழ்நிலை பத்தி நம்ம பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆழ்நிலை இந்த நோட்டுக்கு தான் ஒரு நோட்டுக்கே 7 லட்சம் சொல்றாங்க. ஒரு நோட்டு 7 லட்சங்க, ஒரு நோட்டு 25 லட்சங்கிறாங்க. நம்ம பாத்துங்க, மொத்தம் 6 கட்டு. ஒரு கட்டுக்கு 100 நோட்டு தான். நிறைய பேர்த்தோட கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு எத்தனை நோட்டு வருமாங்க. அதாவது 1ல இருந்து 100 நம்பர் வருங்க. அதாவது பாத்தீங்கன்னா 501ல ஆரம்பிக்குது, 600ல முடியும். எல்லா நோட்டுமே பாத்தீங்கன்னா அதாவது 100 நோட்டு தான் இருக்கு. எந்த நோட்லயுமே பாத்தீங்கன்னா கம்மியா வராது. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 100 நோட்டு தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பின் பண்ணி அனுப்புறதே. நோட்டு 100 நோட்டு தான் வரும். நிறைய பேரோட கேள்வி பாத்தீங்கன்னா எத்தனை நோட்டுங்க இருக்கு ஒரு கட்டுக்கு, எத்தனை நோட்டு இருக்குங்க. ஏன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. கடந்து வரும்போது இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நோட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டுக்கு எத்தனை நோட்டு வருது,
கட்டுனா அந்த காலகட்டத்தில் பின் அடிச்சு வராங்களா, இதெல்லாம் பின் அடிச்சு வருது. பின் அடிக்காம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பின் அடிக்காம பின் ஹோல்ஸ் கூட இல்லாமல் எனக்கு வேணுங்க கட்டும்பாங்க. ஏன்னா பின் ஹோல்ஸ் கூட இல்லாமல் கட்டு வராது. ஏன்னா பின் ஹோல்ஸ் இருந்தால் தான் அப்போ இருக்க கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 ரூ. 1 ரூ. 2 கட்டு எல்லா கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பின் அடிச்சு தான் இருக்கும். இப்ப வர கட்டுக்கு மட்டும்தான் பின் அடிக்கல. ஏன்னா அதை வச்சு நோட்டு டேமேஜ் ஆகும் அப்படிங்கனால தான் பின் அடிக்கல. அந்த காலகட்டத்துல கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் குடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்கும். இப்ப எல்லா நோட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பின் அடிச்சிருக்கும். இந்த நோட்டுக்கு ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 7,00,000 8,00,000 பாருங்க. ஒரு நோட்டு இல்லங்க. ஒரு நோட்டுக்கு 7,00,000 8,00,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 நோட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 நோட்டு இருக்கு. 600 நோட்டுக்குன்னா எங்கேயோ போயிரணும். நம்ம காலங்கள் கடந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வச்சிருக்கோம். சூப்பரா வச்சிருக்கேன். கரன்சி வச்சிருக்கோம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பழமை மாறாம இருக்கு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்தி கூட விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோட்டுக்கு இவ்வளோன்னா, நான் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 நோட்டு வச்சிருக்கேன். அதாவது 6 கட்டு வச்சிருக்கேன். 6 கட்டுக்கும்போது நான் எங்கேயோ கொண்டு போயிருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு விடாம ஒவ்வொரு வீடியோல சொல்லி சொல்லி தான் பேசுறேன். ஆனா, இப்ப கூட ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் ஒருத்தர் வந்து ரீசென்ட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணிட்டு 5 ரவுண்ட்ல 1 ரூ. 1 1 அது இதுல மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆன்லைன்ல ஏதோ பேசியிருக்காங்களாம். இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45,00,000 சொல்லியிருக்காங்களாம். 45,00,000 சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓகே ஆயிடுச்சுங்க. நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணணும். எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 50,000 பணம் கட்ட சொல்றாங்கன்னு சொல்றாப்புல. நான் எவ்வளோ சொல்லிட்டேன். அடுத்தடுத்த நம்பர்ல மாறி மாறி அதே கேள்விய கேட்கிறாரு. ஐயா அந்த மாரிலாம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம். எதையும் நம்பி போகாதீங்க. நீங்க வந்து படிச்சவருங்க. இந்த யூடியூப் சேனல்ல மத்த சேனல்ல கூட பாருங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். இந்த பாலிமர் நியூஸா இருக்கட்டும், மத்த சேனல்ல எது வேணாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பறி குடுத்துட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அது ஆன்லைன்ல இருக்கு. அந்த வீடியோலாம் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்மளும் வீடியோக்கு வீடியோ சொல்ல தான் சார் எதையுமே சொல்லாம யாரு மனத்தையும் யாருக்கிட்டையும் வெளியிடாம நம்ம எதுவும் இல்லை. ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம அதை தான் சொல்ல தான் செய்யறோம். இப்ப கூட நான் ஏன் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்டா நான் போட்டு விற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஏன் இவ்வளவு கட்டை காமிக்கிறேன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த கட்டுக்கும் வேல்யூ இல்லைங்க இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போக முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கடந்து போயிடுறோம். ஏன்னா இதுலதான் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காயினாக இருக்கட்டும் கரன்சியாக இருக்கட்டும் பொருட்கள் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு மைல்கல் தாங்க. நம்ம எப்போவுமே ஒரு மைல்கல் கடந்து தான் போகிற மாதிரி தான் வாழ்க்கையும். அந்த மாதிரி தான் நம்ம கடந்து போகிற பாதையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சங்கதிகள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு சங்கதிகள் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு உழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எளிதில வந்து போனீங்கன்னா, ஒரு சின்ன வேலை, 1 மணி நேரம் வேலை செஞ்சாவே ரூ. 500 1000 சம்பாதிச்சிரும். ஆனா 75லலாம் இந்த கட்டு வாங்குறதுக்கு இந்த ஒரு கட்டோ, இல்ல ஒரு நோட்டோ, அ இதுல 2 நோட்டோ சம்பாதிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளவோ இருந்திருக்கணும். அதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் நீங்க யோசிக்கும்போது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா, அது அந்த காலம்லாம் நம்ம நெனச்சு பார்க்க முடியாத ஒரு கஷ்ட காலம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்த அ கடந்து வந்திருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கன்டென்ட்டுக்காக நான் போடல. வீடியோ வந்து வியூவர்ஸ்க்காகலாம் போடலங்க. வாழ்க்கையே வரலாறு அதாவது எந்த அளவுக்குலாம் கஷ்டத்த கடந்து வந்திருக்கோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்குலாம் நம்ம போறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வீடியோலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்ச கட்டி கட்டி நானும் பேசிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப் வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு குடிக்காதீங்க, குடிக்காதீங்கன்னா அவங்க ஓரம் போன்னு சொல்லிட்டு அடுத்து எத்தனையோ பேர் குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மதியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்திக்கிற விஷயம். எதையும் நம்பாதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு நம்மளும் வீடியோக்கு வீடியோ சொல்ல தான் செய்றோம். ஆனா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லங்க நான் உங்க சேனல்ல தான் பார்த்தேன். உங்க சேனல் ஓ! நான் தானப்பா இல்ல இல்லன்னு சொல்றேன். என்கிட்டயே வந்து சொன்னேன்னா என்னதான் அர்த்தம்? இல்ல இல்லங்க நீங்க தான் சொன்னீங்க. உங்க சேனல் தான் போட்டேன். உங்க சேனல் தான் பார்த்தேன். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி காயின் கலெக்ஷன் யூடியூப் சேனல் நல்லா தெளிவா இருக்கு. நான் மட்டும் இல்லங்க. எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சர்க்கிள் அதாவது யார் யார் நண்பர்கள் இருக்காங்களோ அவ்வளோ பேத்தையும் நான் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீடியா மாரி குடுத்துட்டு தான் இருக்கேன். 786க்கு வேல்யூ கிடையாது. 706க்கு வேல்யூ கிடையாதுங்க. இந்திரா காந்தி நேரு கிடையாது. 5 நோட்டு கிடையாது. எந்த நோட்டுக்கு இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்து வர பாதையை சேகரிக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து எதுவும் ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லி
நிறைய சேனல்ல குடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா, கெக்ககபோ சேனல், விழுப்புரம் சிட்டி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல் குடுத்துருக்கேன். நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ன்னு வந்துட்டாவே அவங்கள கூட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கத்த நான் குடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோவர்ஸ் போய் சேரணும், விளக்கங்கள் போய் சேரணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்ல தான் செய்வேன். என்னோட என்னோட வீடியோல மட்டும் தான் நான் போடணும். என்னோட சேனல்ல மட்டும் தான் நான் பேசணும். நான் மட்டும் தான் இது பண்ணலாம். நான் வந்து யோசிக்கல. மக்களுக்கு விழிப்புணர்வு அதாவது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கருத்து போய் சேருதுங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ரூ. 500 ரூ. 1000 சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்து வரோம். எளிதில வந்து பார்த்தீங்கன்னா, 5000 10,000 அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பல பிரச்சனைகள சந்திச்சு என்ன போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷன்ல போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளோ இருக்கு. நாள் போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ட கவர்மெண்ட் செல்லாதுன்னு அறிவிக்க கிடையாது. நாள் போக்குல நம்மளே கைவிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஒரு ரூ. 5 நோட்டுக்கு இத்தனை லட்சம் குடுக்குறாங்கன்னா, மக்கள் யோசிக்கணும். அப்படி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாணய சேகரிப்பு. நம்ம கடந்து வந்தது தான். அது வெறும் ஒரு அதான் ரூ. 5 மதிப்பு அவ்வளோதான். அந்த நோட்டுக்கு ரூ. 5 தான் மதிப்பு. அதுக்கு மேல மதிப்பு இருக்காது. அதுக்கு மேல அவங்க ஏன் சொல்ல போறாங்க? ஏன் இதுக்கு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க அப்ப பொய்யா தான் இருக்கும். அப்பலாம் வந்து மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முட்டாளா ஆக்குறாங்க. மக்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு மக்களுக்கே ஓரளவுக்கு விழிப்புணர்வு வரணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நம்ம வந்து சண்டே மார்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொன்னாப்ல. இவரு தான் அந்த Instagram பேஜ்ல வரவரு. அந்த ரூ. 5 நோட்ட ஸ்கீம் இவரு தான் உடைச்சு விட்டது. அதாவது எந்த வேல்யூவும் இல்ல, எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேர் வந்து சொல்ட்டாங்க. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல உடைச்சது. ரூ. 5 நோட்டுக்கு எந்த வேல்யூ இல்லன்னு சொல்லிட்டு, மக்களுக்கு விழிப்புணர்வு சூப்பரா குடுத்துருக்கீங்க. மேலும் மேலும் இந்த மாரி கருத்துக்கள், வீடியோ நீங்க போடுங்கண்ணே. நீங்க போட்டா தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். ஏன்னா நெறைய பேர் தெரியாம இன்னமும் இந்த நோட்டுக்கெல்லாம் இவ்வளோ போகுது, அவ்வளோ போகுதுன்னு சொல்லி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன என்கரேஜ் பண்ண தான் செய்றாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து நம்ம வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி வேணும்னா அப்பா, அம்மாட்ட அழுதா இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் வந்து அழுதவுடனே உடனே வாங்கி குடுத்துர்றாங்க. ஏன்னா, பிள்ளைங்க சாப்பிடாம இருந்துறக்கூடாதுன்னு சொல்லி உடனே வாங்கி குடுத்துறாங்க. ஆனா, அந்த வண்டி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இந்த இருக்க தலைமுறைக்கு வண்டி. இதுவே கடந்து ஒரு தலைமுறைக்கு போனீங்கன்னா, 80ஸ் தலைமுறைக்குலாம் 80ஸ் அதாவது 60, 70, 80 தலைமுறைக்கெல்லாம் போனீங்கன்னா, ஒரு டேப் ரெக்கார்டு வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும். ஒரு வாக்மேன் வாங்க அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு கேசெட் வாங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெனைச்சோம்னா 1000 பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்குறோம். அப்பலாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு பாட்டுக்காக 10 வாட்டி படத்த போய் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்த ஏங்கி ஏங்கிலாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கலாம் அத பார்த்து பார்த்து ரொம்ப யோசிப்பாங்க. நாங்க எங்க காலகட்டத்துலலாம் இதெல்லாம் நாங்க யோசிக்கவே முடியாது. அந்த விஷயத்த நெனைச்சு பார்க்க முடியாது. ஒரு கொடைக்கானல், ஊட்டி போனா கூட நெனைச்சு பார்க்க முடியாது. டிராவல் நெனைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா குடும்ப சூழ்நிலை, குடும்ப வறுமை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் எந்த பசங்கலாம் அந்த மாரி நெனைக்க கிடையாதுங்க. அப்பா, அம்மா கஷ்டத்த உணர்றது கிடையாது. எல்லாமே அவங்க தேவைய மட்டும் பூர்த்தி பண்ற மாரி தான் இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல வளர்ந்து வந்தத, நடந்து கடந்து வந்தத தான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு குடுக்குறேன். ஒரு நேஷனல் பேனாசோனிக் கூட ரேடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அத ஒருத்தர் கேட்கிறாரு, "எதுக்கு அத போடுறீங்க தேவையில்லாமன்னு?" கேட்கிறாரு. ஏங்க அந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பொக்கிஷம். எவ்வளோ பேர் அந்த ரேடியோக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ மனசெல்லாம் ஏங்கியிருக்காங்க. அந்த ரேடியோ வாங்க முடியாதா? நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஏங்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ரேடியோவ பார்க்கும்போது அவங்க மனம் உருகுது. ஐயா! இந்த ரேடியோவெல்லாம் நான் தொட்டு பார்க்க முடியல. ஒரு கேசெட் வந்து போட்டு ரேடியோ வாங்கி கேசெட் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு. பேட்டரி கட்ட வாங்கணும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ரேடியோ பார்க்கும்போது மனம் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. சில ஆப்போசிட்டாவும் இருக்காங்க. நான் அத யோசிக்கவே மாட்டேன். என்னைக்கும் கமெண்ட் பாக்ஸ பார்க்கவே மாட்டேன். நம்ம என்ன பண்றோமோ அது பண்ணிட்டு போறோம். என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைய நினைவுபடுத்துறேன். யாரும் அவள எளிதில மறந்து போயிறக்கூடாது. நினைவுபடுத்துறேன். எந்த ஒரு பொருளையும் நினைவுபடுத்தினா தான் வரலாறு சேமிக்க முடியும். அந்த மாரி தான் நினைவுபடுத்திருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் எந்த இதுவா இருந்தாலும் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னால ரொம்ப டைம் எடுத்து எதுவும் பேச முடியல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மொத்தம் 6 கட்டு இருக்குங்க. 6 கட்டுமே நல்ல கண்டிஷனா இருக்கு. நம்ம சேனல்ல சேல்ஸ்க்கு தான் குடுத்துருக்கேன். நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையா இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க வாங்குறது, விக்கிறது எதுவா இருந்தாலும் நம்மள்ட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. உங்கள்ட்ட இருந்தாலும் கொண்டு வந்து குடுக்கலாம். நீங்க வேணாலும் என்ட்ட வாங்கிக்கலாம். இந்த மாரி ஆன்லைன்ல சொல்றேன் முழுக்க முழுக்க ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சுவாரஸ்யமான விஷயத்த நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்கிட்ட இல்லாட்டி நான் யாருக்கிட்ட அதாவது இந்த மாரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கிட்ட இருந்தாலும் ஷேர் பண்ணி வாங்குவேன். என்னோட ஒரு வயசானவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்த்து நான் வந்து ரொம்ப கேட்டுக்குவேன். ஏன்னா கடந்து வந்த பாதை அவங்கள்ட்ட கேட்டா தான் சொல்ல முடியும். என்னோட வயசு கம்மியா இருந்தாலும் நான் கடந்து வந்த பாதைய சேகரிக்கிறனால தான் நான் உங்கள்ட்ட விழிப்புணர்வு குடுக்க முடியுது. அ வ ஏன்னா என்னால எல்லாத்தையுமே சேகரிக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள வயசானவங்கலாம் பார்த்து ரொம்ப சேகரிப்பேன். சேகரிச்சு அடுத்தடுத்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாரி தான் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.